அண்ணாமலை கொடி இதெல்லாம் கட்சி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருங்கிறதுல எவ்வளோ உண்மை இருக்குன்னு தெரியல. பட் நெட்டில் ஓடுறது ஏஐ டெவலப்டு. பட் இன்னொரு செய்தி டெல்லியிலேருந்து வர்றதும் அவர் டெல்லியிலேயே ரிஜிஸ்டர் பண்ணிட்டார்னு ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் கிட்டத்தட்ட அண்ணாமலை தனி கொடுத்தனம் போகிற லெவலுக்கு வந்துட்டார். சரியா? நேத்தைக்கு சந்திப்பு இவரை முதல்ல நிதின் நபீனை சந்தித்து நான் ராஜினாமா கடிதத்தை இமெயிலில் அனுப்புகிறேன்னு சொல்லி கண்டென்ட்டை சொல்லியிருக்கார். அவர் நீங்கள் அமித்ஷாவை பாருங்கள், அதன் பிறகு எதுவும் பப்ளிக்கு பேசுங்கன்னு சொல்லிட்டார். யார்கிட்டையும் பேசாமல் அமித்ஷாவை பார்த்த வரைக்கும். இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், பாஜகவிலிருந்து போன முறை 2 சொன்ன இது வரைக்கும் 5-6 முன்னாள் சீஃப் மினிஸ்டர்ஸு கட்சியிலேருந்து விலகி யாருமே எடுபடலை. உத்தரப்பிரதேச கல்யாண் சிங், இங்கே எதியூரப்பா, உமா பாரதி, ஜார்க்கண்டில் பாபுலால் மராண்டி, இப்படி பல பேர் பண்ணி யாருமே சக்ஸஸ் ஆனதில்லை. ஸோ இவர் முழுமையாக வெளியில் போகாமல் தனி கொடுத்தன மாதிரி இது பண்ணுறது. என்ன விஷயம்னு சொன்னால், அண்ணாமலை விரைவில் தமிழக தேர்தல் சட்டசபை கலைத்து பிப்ரவரி 2027 உத்தரப்பிரதேசத்தோடு கூட நடக்கலாம். அதனால் நீங்கள் இப்பொழுது இருக்க வேண்டும். விஜய் ஆட்சிக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்குது. அவருடைய வலது கையாக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா குடும்பத்திற்கு பல்வேறு மெத்தப்பட்டமீன் கடத்தல் முதல் பிஎம்எல்ஏ வழக்குகள்னு சிக்கல் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே இருந்து தலைமையேற்றால் நல்லது. நாங்கள் நயினாரை அழைத்து பேசுகிறோம், இன்னைக்கு முடிவெடுக்கலாம்னு சொல்லி நேற்றைக்கு முடிச்சிருக்காங்க. டிவிகே செய்யும் தவறுகளை அன்றன்றைக்கு அவர் கண்டிச்சார்னு வச்சுக்கோங்க. அவர் டெய்லி இல்லை வாரத்துக்கு 4 நாள் பேட்டி கொடுத்தார் என்றால் விஜய் ஆட்சி ஆட்டம் காணும். ஸோ இப்போ விஜய் என்ன செய்வதுன்னு யோசிச்சு புசியான் மூலமாக வெளியில் வந்துச்சு அந்த தகவல். அதை பற்றிய விவரங்கள் அண்ணாமலைக்கு சொல்லி இப்படி இந்த விஷயம் இருப்பதால் கார்ப்பரேஷன் எலெக்ஷன் நவம்பரில் நடக்கணும், தமிழ்நாட்டில் நடக்கணும். அதுவே நடக்குமான்னு தெரியாது. பிப்ரவரியில் உத்தரப்பிரதேச தேர்தல் வரும்போது தமிழக சட்டசபை கலைக்கப்பட்டு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 விஷயம் நடக்குது. ஒரு பக்கம் கனிமொழி செயல் தலைவராக என்னை போட வேண்டும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு 3 பேருமே, திரு ஸ்டாலின், உதயநிதி மற்றும் சபரீசன் 3 பேரும் பேசுறதுக்காக கொடகு போயிருக்காங்கன்றாங்க. அங்கே திமுகவும் சிக்கலில் இருக்கிறது. 8ஆம் தேதி இந்தி கூட்டணி கூட்டத்திற்கு திமுகவை வெளியேற்றிவிட்டு விஜயை அழைக்கும் வேளையில் காங்கிரஸ் இருக்கிறது. இப்போ திமுக கூட்டணி வைத்த பொழுது சிதம்பரம் சந்தித்த பொழுது அடுத்த வருடம் அவருடைய எம்பி போஸ்ட் காலியாக ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் பாஜக கொடி இல்லாத காரில் பயணிக்கிறார் அப்படிங்கிற செய்தி 2 தினங்களாகவே பரவலாக பேசப்பட்டு இருக்கு. சமாதான முயற்சி தோல்வி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்பட்டுருக்கு. இதற்கிடையில் நயினாரும் டெல்லி போயிருக்காங்க. ராஜினாமா கொடுத்ததற்கு அமித்ஷா அவர்கள் சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. முதல்ல அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன கான்வர்சேஷன் போச்சு? இல்லை, அண்ணாமலை தனக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்க வேண்டும். தான் யாரை வேட்பாளராக போடணும், கூட்டணி அமைக்கிறதுன்னு இல்லை. 31 எதிர்கட்சியாகவும் 36 ஆளுங்கட்சியாக வர்ற அளவுக்கு எனக்கு அடுத்த 10 வருஷம் முழு சுதந்திரம் கொடுக்கணும். திருப்பி டெல்லியிலேருந்து மாற்றுறது, இது பண்ணுறது, இந்த கூட்டணி அந்த கூட்டணி இப்படி மாற்றுறதுங்கிறதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒரு தனியான மாநில கட்சி தலைவர் எடுக்கிற அளவுக்கு சுதந்திரம் கேட்குறார். அது மத்தியில் கஷ்டம். ஸோ இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட அண்ணாமலை தனி கொடுத்தனம் போகிற லெவலுக்கு வந்துட்டார். சரியா? நேத்தைக்கு சந்திப்பு இவரை முதல்ல நிதின் நபீனை சந்தித்து நான் ராஜினாமா கடிதத்தை இமெயிலில் அனுப்புகிறேன்னு சொல்லி கண்டென்ட்டை சொல்லியிருக்கார். அவர் நீங்கள் அமித்ஷாவை பாருங்கள், அதன் பிறகு எதுவும் பப்ளிக்கு பேசுங்கன்னு சொல்லிட்டார். யார்கிட்டையும் பேசாமல் அமித்ஷாவை பார்த்த வரைக்கும்
இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் வந்து இருக்கிறது, அது திரு விஜய்கிட்டையும் கொடுத்துருக்கோம். அந்த மேட்டர்லாம் இருக்கிறப்ப விரைவில் தமிழக தேர்தல் இந்த சட்டசபை கலைத்து பிப்ரவரி 2027 உத்தரப்பிரதேசத்தை கூட நடக்கலாம். அதனால் நீங்கள் இப்பொழுது இருக்க வேண்டும். ஆந்திராவிலையும் அப்படி தானே நடக்கும்? இல்லை ஆந்திராலாம் 28 ஆந்திரா இது லோக்சபாவோட சேர்ந்து நடக்கும். அந்த மாதிரி தானே சொல்றீங்க? இல்லை கலைக்க அது அடுத்த செய்தியாக விரிவாக பேசுவோம். விஜய் ஆட்சிக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. அவருடைய வலது கையாக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா குடும்பத்திற்கு பல்வேறு இது இப்போ மெத்தப்பட்டமீன் கடத்தல் முதல் PMLA வழக்குகள்னு சிக்கல் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே இருந்து தலைமையேற்றால் நல்லது. நாங்கள் நயினாரை அழைத்து பேசுகிறோம், இன்னைக்கு முடிவெடுக்கலாம்னு சொல்லி நேற்றைக்கு முடிச்சிருக்காங்க. இப்போ நேற்றைய நிலை என்னன்னு சொன்னால், நான் தப்பு பண்ணிட்டேன் வந்து சேர்றேன்னு சொன்னா கூட கடைசியில் லக்ஷ்மி என்ன சொல்லுவா, நீ இது தனி வீடு பார்க்குறப்ப நல்லா இருக்கீங்களான்னு. சம்சாரம் கரெக்ட், சம்சாரம் அந்த படத்தில் 2 பேரும் அவர் மன்னிப்பு கேட்டு வந்து சேர்ந்தாலும் இனிமே நம்ம ஒருத்தர் சேர்ந்து இருக்க முடியாது, பக்கத்தில் இருப்போம், பார்த்தா கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு அண்ணாமலை போயிட்டாரு. பட் இந்த விஷயங்கள் நம்ம அடுத்து தனியாக பேச வேண்டிய விஷயம் அது. அந்த விஷயங்கள்லாம் வர நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருக்கிறது நல்லது, அதனால் வெயிட் பண்ணுங்கன்னு அண்ணாமலைகிட்ட சொல்லியிருக்கார். அண்ணாமலை கொடி இதெல்லாம் கட்சி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருங்கிறதுல எவ்வளோ உண்மை இருக்குன்னு தெரியல. பட் நெட்டில் ஓடுறது AI டெவலப்டு. பட் இன்னொரு செய்தி டெல்லியிலேருந்து வர்றதும் அவர் டெல்லியிலேயே ரிஜிஸ்டர் பண்ணிட்டார்னு ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சமாதான முயற்சிங்கிறது தோல்வியா? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு சுதந்திரமான வாய்ப்பு தரணும், அப்படி அந்த மாதிரி ஒன்று போன முறை கூட 70% கொடுத்தீங்க, 30% அப்பப்போ கண்ட்ரோல் இருந்துச்சு, அப்படி இல்லாமல் எப்படி ஒரு இது அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றாங்க. பட் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், பாஜகவிலிருந்து போன முறை 2 சொன்ன இது வரைக்கும் 5-6 முன்னாள் சீஃப் மினிஸ்டர்ஸு கட்சியிலேருந்து விலகி யாருமே எடுபடலை. உத்தரப்பிரதேச கல்யாண் சிங், இங்கே எதியூரப்பா, உமா பாரதி, ஜார்க்கண்டில் பாபுலால் மராண்டி, இப்படி பல பேர் பண்ணி யாருமே சக்ஸஸ் ஆனதில்லை. ஸோ இவர் முழுமையாக வெளியில் போகாமல் தனி கொடுத்தன மாதிரி இது பண்ணுறது. என்ன விஷயம்னு சொன்னால், அண்ணாமலை விஜய் போல சினிமா பேக்ரவுண்டோ அல்லது இவரை போல ஸ்டாலினை போல பரம்பரையோ கிடையாது. அப்படி இல்லாமல் தன்னுடைய படிப்பு இது அறிவு ஒரு பக்கம், இன்னொன்று ஒரு டீமை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி DMK ஃபைல்ஸ்னு வெளியிட்டது. அந்த நேரத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் ADMK ஃபைல்ஸும் வெளியிடுவேன்னு. ஆனால் கூட்டணியெல்லாம் அது வரவே இல்லை. ஸோ இப்போ இவர் பாஜகவில் இல்லை என்று சொன்னால் DMK ஃபைல்ஸையும் இப்போ அப்டேட் பண்ணி அதில் இருக்கிற தவறுகளை விட்டு வெளியில் விடலாம், ADMK ஃபைல்ஸையும் விடலாம். TVK செய்யும் தவறுகளை அன்றன்றைக்கு அவர் கண்டிச்சார்னு வச்சுக்கோங்க. அவர் டெய்லி இல்லை வாரத்துக்கு 4 நாள் பேட்டி கொடுத்தார் என்றால் விஜய் ஆட்சி ஆட்டம் காணும். ஸோ இப்போ இன்னும் இப்போதைக்கு அதிமுகவோட கூட்டணியெல்லாம் இருக்கிறப்ப அதிமுக ஃபைல்ஸை எடுக்க முடியாது. ஸோ 3 பேரையும் அட்டாக் பண்ணுறதுக்கு இவர் அண்ணாமலை ஏதோ ஒரு பேரில் தமிழ்நாடு ஜனதா கட்சியோ ஏதோ ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு ஆரம்பித்து இதை பண்ணிவிட்டு இப்போதைக்கு அவருடைய பிளான் 29 தேர்தலுக்கு முன்னால் டிசம்பர் மாதம் வாக்கில் கூட்டணி பாஜகவோடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. பட் இந்த ஃபைல்ஸ் என்ன முந்தானத்து தான் இந்த விஷயம் வெளியில் லைட்டாக லீக் ஆச்சு. இல்லை விஜய் மூலமாக விஜய் என்ன செய்வதுன்னு யோசிச்சு புசியான் மூலமாக வெளியில் வந்துச்சு அந்த தகவல். அதை பற்றிய விவரங்கள் அண்ணாமலைக்கு சொல்லி இப்படி இந்த விஷயம் இருப்பதால் கார்ப்பரேஷன் எலெக்ஷன் நவம்பரில் நடக்கணும், தமிழ்நாட்டில் நடக்கணும், அதுவே நடக்குமான்னு தெரியாது. பிப்ரவரியில் உத்தரப்பிரதேச தேர்தல் வரும்போது தமிழக சட்டசபை கலைக்கப்பட்டு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே அவசரப்படாதீங்கன்னு நேற்று சொல்லி இன்னைக்கு நயினாரிடம் பேசிவிட்டு செய்யலாம்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்கார். ஓகே, இப்போ டெல்லியில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது திமுக NDA கூட்டணியை நோக்கி நகர்றதா ஒரு சில தகவல்லாம் கிடைக்குது, அது உண்மையா? இது பரப்பப்படுகிறதா இல்லையான்னு தெரியல. பட் திமுக 2 விஷயம் நடக்குது. ஒரு பக்கம் இவங்க கனிமொழி செயல் தலைவராக என்னை போட வேண்டும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு 3 பேருமே திரு ஸ்டாலின், உதயநிதி மற்றும் சபரீசன் 3 பேரும் பேசுறதுக்காக கொடகு போயிருக்காங்கன்றாங்க. அங்கே எல்லாத்துக்கும் பரிகாரம் தேடுறதுக்காக ஜோதிடர் சொன்னபடியாக
குடகு பக்கத்தில் இருக்கிற இது மதுரை சாம்ராஜ்யவுடைய முன்னோர்கள் கட்டிய நிமிஷாம்பிகா கோயிலில் போய் நேற்று போயிருக்காங்க. அங்கே காங்கிரஸுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு விஐபி பாஸ் ஏற்பாடு பண்ணின்னு கேட்டால் அது கூட கொடுக்காம சாதாரண பக்தர் போல் எனக்கு தெரிஞ்சு மேடமும் பக்கத்தில் கிருத்திகா இவங்களும் இருந்த மாதிரி இருந்துச்சு, அவங்க டாக்டர் செந்தாமரையும் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பக்கம் கனிமொழி ப்ரெஷர் வருது, இன்னொரு பக்கம் கட்சியிலையும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. ஸோ இப்போ மாவட்ட செயலர்லாம் 2 எம்எல்ஏக்கு ஒரு மாவட்டம்னு எல்லாருடைய பவரையும் குறைக்கிறதுன்னு திட்டம் போடுறாங்க. பட் அதுக்கு எந்த அளவுக்கு ஒத்து வரும்னு தெரியல. ஸோ கனிமொழியை இது பண்ண வேண்டிய இருக்குது. இதுக்கு நடுவில் துரைமுருகன் நான் விலகுகிறேன், அதாவது இது பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து அதை டிஆர் பாலுக்கு கொடுக்கணும், அப்படி அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா நான் வெளியே வரேன்றாராம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன பண்ணுறது ஏதுங்கிற விஷயங்கள் எல்லாம் திமுகவும் சிக்கலில் இருக்கிறது. 8ஆம் தேதி இந்தி கூட்டணி கூட்டத்திற்கு திமுகவை வெளியேற்றிவிட்டு விஜயை அழைக்கும் வேளையில் காங்கிரஸ் இருக்கிறது. இப்போ திமுக கூட்டணி வைத்த பொழுது சிதம்பரம் சந்தித்த பொழுது அடுத்த வருடம் அவருடைய எம்பி போஸ்ட் காலியாகுது. சிதம்பரம் அவர் ராஜ்யசபா எம்பி. நேற்று கூட சிதம்பரம் விஜய் அவர்களை மீட் பண்ணி அங்கதான் வரேன். சிதம்பரம் இந்த முறை ஒருத்தரை போட்டாங்க, ஒரு நீலஃபுரம் ஏதோ ஒரு திலகராஜா யாரோ ஒருத்தரை போட்டாங்க. அடுத்த தடவை சிதம்பரத்துக்குன்னு ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தார் திமுகவில். ஸோ ஒவ்வொரு தேர்தலிலும் இனிமேல் ஒரு சீட்டுன்னு இப்போ இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு சீட்டு தான் கிடைக்கும். 36 பேர் இருந்தால் ஒன்று அவங்களுக்கு 57 தான் இருக்கு. ஸோ இந்த நிலை 59 இல்லை 59ல் 2 போய் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நேற்றுக்கு வைகோ சொல்லி இருக்கிறதை பார்த்தால் 27ஆம் தேதி கூடி அந்த 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணி தாவேகா கூட்டணியில் ஜெயிப்பார்கள்னு வருது. ஸோ இந்த நிலையில் தாவேகால இப்போ வர்ற சீட்லேயோ இல்லை அடுத்த சீட்லேயோ தனக்கும் ஒன்று ஒதுக்கணும் என்று சோனியாவுடைய இதில் இந்தி கூட்டணிக்கு அழைப்பதாகவும் இந்த சீட் கேட்டும் இவர் போயிருக்கா. பட் தாவேகாவை பொறுத்தவரை அவங்களுக்கு எம்பிக்கள் இருந்தால் தான் டெல்லியில் சேஃபு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த முறை காங்கிரஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் அடுத்த முறை 4 சீட்டு வந்தால் வேணால் ஒரு சீட்டு சிதம்பரத்துக்கு கொடுக்கப்படலாம். பட் நம்ம முன்னையே சொன்ன மாதிரி தாவேகாவே ஏற்கனவே உங்களுக்கு வயநாட்டில் ஒரு கூட்டமும் கொச்சியில் ஒரு கூட்டமும் போட்டாங்க. அடுத்த 2 நாட்களில் பெங்களூரில் ஒரு கூட்டம். ஸோ அவர்களே தென்னிந்தியா ஃபுல்லாக ஜெயிக்கணுன்றாங்க. இது காங்கிரஸ் எங்கே கொண்டு போகும்னு தெரியல. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.